அமைச்சர் என்ன பண்ணணும், என்னடா என் துறையில இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க, நான் ஒரு அமைச்சர் எவ்வளவு நேர்மையான அமைச்சர் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் என்ன பண்ணியிருக்கணும். இன்டிஸ்கிரிமினேட். இது வந்து நீங்க 4 லட்சம் யூனிட்டுக்கு பதில் 27 லட்சம் யூனிட் எடுத்திருக்கிறாங்கன்னா நாம என்ன பேசுறோம், 7 மடங்கு எடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்க டாஸ்மாக் மூலமாக ஒரு பக்கம் குடும்பங்களை சீரழிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் குவாரி மூலியமா மாஃபியா ராஜ்யம் நடத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூட கூடாது, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வீடே கிராக் விழுந்தா கூட வெளியில வந்து பேசக்கூடாது. அப்ப திமுக வந்து அந்த ஊழல்ல ஊறி இருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ இல்ல அவங்க கூட்டணியிலேயே அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ யாராவது ஒருவர் வாயை திறந்து இந்த சட்டவிரோத கல்குவாரிகளை பற்றி பேசுறாங்களான்னு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே பேசல. வருமானமாக வந்த தொகை வெறும் 37 கோடி ரூபாய், கொள்ளை போன பணம் 4730 கோடி ரூபாய் என்று இடி சொல்லுங்க. விஜய் அவர்கள் நேற்றைக்கு பேசினது மணல் கொள்ளை அப்படிங்கறத நாங்க தடுத்துருவோம் முற்றிலுமா அப்படிங்கிறது, அது பாசிபிளான ஒரு விஷயம். அதுக்கான எஃபர்ட் ஒரு கட்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கட்சியில வந்து யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, யார் வந்து சேர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல மணல் கொள்ளை அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீண்ட காலமா இது இருந்தாலும் கூட சமீபத்துல அது ஒரு பேசு பொருளாக இருக்கு. அரசியலுக்காக பல அரசியல் தலைவர்களும் அதை எடுத்து பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் இதை கோட் பண்ணி தன்னுடைய மக்கள் உள்ளரங்கு சந்திப்புல பேசுறாரு. 22,70,000 டன் கிட்ட மணல் வந்து மணல் கொள்ளை வந்து நடந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மணல் கொள்ளைகள் அப்படிங்கிறது காவிரி ஆற்றுப்படுகையாக இருக்கட்டும் இல்லை தாமிரபரணி ஆற்றுப்படுகையாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஆற்றுப்படுகைகளையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படின்னும் போது அரசு இதை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க? ஏன்னா இந்த கொள்ளையை செய்ததே அரசு இந்த இடத்துல, அதனாலதான் அவங்க கண்டுகொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மணல் அள்ளக்கூடிய மணல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா நீர் மேலாண்மை துறை, WRD டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்கிறோம், PWD டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருந்தது. இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த துறைகள் தான் வந்து இந்த மணல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பில் வராங்க. ஓகே. கனிம வளங்கள்ங்கிறது நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரும். கனிம வளங்கள் போன்ற விஷயங்கள், இப்போ நீங்கள் ரஃப் ஸ்டோன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மைனிங், ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். இன்ஃபேக்ட் இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் நீர் மேலாண்மை துறைக்கு எடுத்தாலும் சரி இல்லை மைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே துரைமுருகன் தான் அமைச்சராக இருந்தார். ஓகே. இப்போ இந்த மணலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்னன்னா, அரசு இப்போ WRD டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க அள்ளணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க பல்வேறு கான்ட்ராக்டர்களை வச்சு அள்ளுவாங்க. அந்த கான்ட்ராக்டர்கள் வந்து அங்கேயிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் போடுறதுக்கு தான் கான்ட்ராக்டர், அதுக்கு தான் கான்ட்ராக்ட் விடுவாங்களே தவிர மணல் வந்து அரசு போடுது. இதுல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ரெய்டு பண்ணாங்க. அவருக்கு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 23 லட்சம் யூனிட் அளவிற்கு கொள்ளை நடந்திருக்கு மணல்ல. அவங்க வந்து சேட்டலைட் இமேஜரிலாம் வச்சு எடுக்கிறாங்க. 4 லட்சம் யூனிட் தான் எடுக்கிறதுக்கு அனுமதி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கா இல்லை மொத்தமா அந்த பீரியட்ல 2021 2023 வரை இந்த கொள்ளை நடந்திருக்கிறது, இவங்க ரெய்டு போற வரைக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் 200 ஹெக்டேர் அளவில் ஒரு 28 சைட்ல தான் மணல் அள்ளுவதற்கு அனுமதி இருந்தது. ஓகே. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 ஹெக்டேர் அளவுக்கு இவர்கள் வந்து மணல்ல எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் யூனிட் எடுக்க வேண்டிய அனுமதி இருக்கிற இடத்துல இவர்கள் மொத்தமாக 27 லட்சம் யூனிட்டுகள் எடுத்திருக்கிறாங்க. இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, இந்த வித்தியாசம் தான் 23 லட்சம் டன் யூனிட். இந்த 23 லட்சம் யூனிட் தான் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட மணல். ஓகே. இப்போ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதோடைய வேல்யூ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணாங்கன்னா, அதோட வேல்யூ போடும்பொழுது ஒரு யூனிட் மணல் 20,000 ரூபாய் வரைக்கும் போகுது.
ஸோ அதனால 23 லட்சம் யூனிட் அப்படின்னு சொன்னால் அதோடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 4730 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணாங்க. பட் எல்லா நேரத்துலையும் 20,000 ரூபாய்லாம் இருக்காது. பெரும்பாலும் ஆவரேஜாக அட்லீஸ்ட் 10,000 12,000 ரூபாய் ஒரு யூனிட் இருக்கும். ஸோ நீங்கள் ஈவன் குறைந்தபட்சம்னு எடுத்தீங்கன்னா கூட இந்த கொள்ளை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாயாவது இந்த கொள்ளை இருந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இடி அரைவ் பண்ண ஃபிகர் வந்து 4,730 கோடி ரூபாய் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் என்னென்னா அதில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாததுனால, இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து அவங்க எதை வச்சு, இப்போ இடி அப்படிங்கிறது ஒரு இல்லீகல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை விசாரிக்க வேண்டியவங்க. அப்போ ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். ஏற்கனவே மிகப்பெரிய மணல் திருட்டு நடந்ததற்கான எஃப்ஐஆர்களை ஏதாவது ஒன்று மாநில அரசு போட்டிருந்தாங்கன்னா அதை வச்சு இடி வரலாம். ஆனால் இடி வந்தது அப்படிங்கிறது ஆங்காங்கே சில எஃப்ஐஆர், இந்த கிராமத்தில் மணல் திருட்டு நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஏஓ கூட கொல்லப்பட்டார், இந்த மாதிரி சில எஃப்ஐஆர்கள்லாம். ஜகபர் அலி இல்லை, அது அவர் வந்து கனிம வள கொள்ளைக்கு ரஃப் ஸ்டோனுக்காக. இது வந்து ஒரு அவர் பேர் லூர்து பிரான்சிஸ், அவர் ஒருவர் விஏஓ வந்து கொல்லப்படுகிறார் மணல் கொள்ளைக்காக. இந்த மாதிரி பல எஃப்ஐஆர்கள், அந்த சின்ன சின்ன எஃப்ஐஆர் அந்தந்த ஊர்களில் கொள்ளை போனது இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃப்ஐஆரை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வைத்து இடி உள்ள வராங்க. அப்போதான் நீதிமன்றம் கேட்குது, இது அந்தந்த ஊரில் நடந்த விஷயம் தானே, அந்த எஃப்ஐஆர்களை வைத்து நீங்கள் மாநில அளவில் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ண முடியும், அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இடியோடைய கேஸை வந்து குவாஷ் ஆகிடுது. உங்களுக்கு இடி வந்து அந்த விசாரணையை வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போது அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இடி அவங்க கலெக்ட் பண்ண அனைத்து ஆதாரங்களையும் நம்மளுடைய மாநில அரசுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, நம்ம மாநில அரசுக்கு அனுப்பி, நம்மளுடைய டிஜிபிக்கு அனுப்பி, நாங்கள் இவ்வளோ ஆதாரம் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆதாரங்களை வைத்து நீங்கள் வழக்கு தொடருங்கள். ஏன்னா முதல்ல ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆரம்பத்தில் இது ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு ஒருத்தர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அது இடி ஃபைல் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த இது கிடையாது. சிபிஐயோ டிவிஏசியோ இல்லை சிசிபியோ இந்த மாதிரி யாராவது ஒருவர் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிபிஐ வர முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் தான் இதில் முதல்ல வழக்கு பதிவு பண்ணணும். அப்போ அதற்காக தான் நம்ம டிஜிபிக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் நம்ம டிஜிபி அதை வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அது மேலே எந்த நடவடிக்கையும் அஃப்கோர்ஸ் ஏனென்றால் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய WRD டிபார்ட்மெண்ட்டுக்கு வருமானமாக வந்த தொகை வெறும் 37 கோடி ரூபாய். கொள்ளை போன பணம் 4,730 கோடி ரூபாய் என்று இடி சொல்கிறது. அப்போ அந்த பணம் எங்க வரணும்னா நம்ம ரெவென்யூ, நம்மளுடைய பணமாக கஜானால வந்து சேர வேண்டிய பணம் ஒரு கார்ட்டல். இடி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ராமச்சந்திரன், கரிகாலன், ரத்னம் என்ற ஒரு கார்ட்டல். அந்த 3 பேர் தான் அனைத்து சாண்ட் பிஸ்னஸையும் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. ஃபுல் கண்ட்ரோல் அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எக்ஸ்கவேட்டர் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு அந்த எக்ஸ்கவேட்டர் கம்பெனியை போய் பிடிக்கிறாங்க. ஓகே, அந்த எக்ஸ்கவேட்டர் கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் இது வரைக்கும் 273 எக்ஸ்கவேட்டர் விற்றுருக்கிறோம் தமிழ்நாட்டில், எல்லாமே இந்த 3 பேருக்கு தான் விற்றுருக்கிறோம், இந்த 3 பேருக்கு மட்டும் தான் விற்றுருக்கிறோம். ஸோ கம்பெனி பல்வேறு 15 கம்பெனிகளுடைய பேரில் கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. எதுக்கு? இங்கே மண் அள்ளி அந்த பக்கத்தில் ஸ்டோரேஜ் பாயிண்டில் போடுறதுக்கு பல கம்பெனி பேரில் கொடுக்கப்படுது. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த டெண்டர் எல்லாம் ஓப்பன் டெண்டராக வச்சா மிச்சவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, 50 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டெண்டராக வைத்து வெறும் ஒரு ஆன்லைன் டெண்டராக இல்லாமல் இவங்களே மேனிப்புலேட் பண்ணக்கூடிய டெண்டராக வைத்து, அப்போ இந்த கரிகாலன், ராமச்சந்திரன் இவங்களுடைய ஆட்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியதே அரசு துறை. நம்ம அரசு துறை தான். இப்போ WRD டிபார்ட்மெண்ட் இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தங்களை, டெண்டர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ராமச்சந்திரன், கரிகாலன் கொடுப்பதற்காக இந்த கூட்டு சதியெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இந்த 36 கோடி தான் இங்கே வந்திருக்கு, 4,700 கோடி கொல்ல போயிருக்குன்னா அந்த கூட்டு சதியில் அரசே இருக்கு. அரசு அந்த மண்ணை வந்து இது பண்ணுது. அப்போது இருக்குன்னா இதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இப்போது ஒருவேளை துரைமுருகனுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்படி ஒரு கொள்ளை போயிருக்கு, இதனால் தமிழ்நாட்டில் கஜானா நமக்கு வந்து ரெவென்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், மாநிலத்தில் சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னு உட்காந்துருக்குறோம், இப்படியே வந்து கொல்ல போயிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனடியாக
யார் இந்த கொள்ளையை செய்தார்களோ அவர்கள் மீது ஒரு முதலமைச்சரோ மற்றவர்களோ நடவடிக்கை எடுப்பாங்க. கரெக்டா? அப்ப எப்ப அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அவங்களே அதுல அவங்களுடைய அமைச்சர்களோ இல்ல அவர்களேவோ அதுல இன்வால்வ் ஆயிருந்தா தான் என்ன பண்ணுவாங்க, இதை பாதுகாக்க வேண்டும், இந்த ஊழலை நம்ம பாதுகாக்கணும், இதை நாம இதெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு உட்காருவாங்க. ஸோ இன்னைக்கு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இது இருக்கிறது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டேட்டா இடி நம்மளோட மாநில அரசுக்கு கொடுத்தும் கூட ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை. கொடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு எஃப்ஐஆர் இது வரைக்கும் பதிவாகல. இதுதான் இன்றைய நிலைமை. ஈடியை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல மணல் கொள்ளை சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் தலையிடலாமா? வெறும் அவங்க மணி லாண்டரிங்ல மட்டும்தானே தலையிடணும், ஈடிக்கு எங்க இருந்து இந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்ற வாதங்கள்லாம் எழுதல. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஈடிக்கு இந்த மாதிரியான விவகாரங்கள்ல தலையிட தகுதி கிடையாதா? ஈடிக்கு சொல்ற மாதிரி ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்று ஒன்று இருந்தால்தான் அவர்கள் வர முடியும். ஒரு இல்லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கணும். ஏற்கனவே மணலில் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறதுன்னு ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா அதன் அடிப்படையில் அந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்குங்கிறத விசாரிக்கிறதுக்கு இடி வரலாம். இடி இதுல என்ன ஆங்கிளை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, அந்தந்த கிராமத்துல சில எஃப்ஐஆர் இருக்கு, மணல் கொள்ளை பற்றி எஃப்ஐஆர் இருக்கு, நாங்கள் அதை வைத்துதான் வந்தோம் அப்படின்னு ஒரு வாதத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு எஃப்ஐஆர் இப்போ டாஸ்மாக்ல கூட அந்த மாதிரி ஒரு வாதத்தை பயன்படுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டாஸ்மாக் கடையில நடக்கக்கூடிய பிரச்சனையை வைத்து அவர்கள் ஒட்டுமொத்த டாஸ்மாக்கையும் விசாரிக்க முடியுமா? இந்த கேள்விதான் நீதிமன்றம் எழுப்பி இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் இடிக்கு அதற்கான அதிகாரம் கிடையாதுன்னு நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனா இடி ஆல்ரெடி ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க இடின்னா, எனக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இப்போ இல்லை, என்னால் பண்ண முடியாதுன்னு கோர்ட்டும் சொல்லிருச்சு. அப்போ இருக்கிற ஆதாரத்தை பூரா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ண முடியும். மற்ற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸோட இப்போ அவங்க ஒரு கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தகவலெல்லாம் மற்ற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடியது இவர்கள் எல்லாருக்குமே சட்ட ரீதியாகவே வழி இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் இடி என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த ஆதாரத்தை வச்சு நான் இப்போ ஒன்றும் பண்ண போறது இல்லை, நீங்க ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம டிஜிபிக்கு ஒரு காப்பி அனுப்புறாங்க. இப்போ அதை வைத்து நம்ம மாநில அரசு ஆனால் இந்த ஊழலையே செய்ததே மாநில அரசு அப்படின்னும் பொழுது, இப்போ மக்களுக்கு பணம் வரலன்னா பரவாயில்ல, 4700 கோடி ரூபாய் மக்களுக்கு வரலன்னு பரவாயில்ல, நம்மளோட கஜானால இல்லைன்னா பரவாயில்ல, கொள்ளை தான் அடிக்கணும், ராமச்சந்திரன் கரிகாலன் ரத்னம் இவங்களுக்கு கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சரும் துரைமுருகன் போன்ற அமைச்சர்களும் நினைக்கிறாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இல்ல சார், அப்படி பார்த்தாலுமே அந்த 4730 கோடியுமே கூட சரியான அளவு மணல் எடுத்து வந்த காசு கிடையாதுல்ல, அளவுக்கு மீறி யூனிட் எடுத்ததுனாலதானே வந்திருக்குது. அப்போ ரெக்கவர் பண்ணணும்ல, ஓகே, அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணணும்ல. நீங்க மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இருக்கு, இதெல்லாம் மணல் இவர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்திருக்கிறார்கள்னா என்ன மணல்? நம்ம அரசோடைய மணல், கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மணல். அப்போ அவர்களுக்கு அதற்கான அபராதம் போட வேண்டும், அதை மீட்டெடுக்க வேண்டும், அவர்கள் மேல கிரிமினல் வழக்கு போடணும், அவர்களை உள்ள தள்ளணும். யார் அந்த அதிகாரி? இப்போ நீங்க இவ்வளவு மணலை அங்கேருந்து எப்படி அவங்களால வெளியே எடுத்துட்டு போக முடியும்? பாஸ் வேணும், பாஸ் டூப்ளிகேட் பாஸ் அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அஃபென்ஸ் நடந்திருக்கு. அது அந்த லோக்கல் WRD அந்த PWD ஆட்களுக்கு தெரியாமல அது நடந்திருக்கு, அப்படி கிடையாது. அவர்கள் எல்லாருமே கூட்டு சதியில இதுல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ என்ன, ராமச்சந்திரன் கரிகாலன் இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எங்கேருந்து கொடுக்குறாங்க? இப்போ அந்த இன்ஃபேக்ட் அசோகன் அந்த ஒரு இன்ஜினியரே அவரே நடுவில் காணாமலாம் போனார், எதை கடத்தப்பட்டாரெல்லாம் நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் அவருமே இதை சொல்லியிருப்பதாகலாம் தகவல் நியூஸ்ல வந்திருக்கு. இது இப்போ இந்த 15 கம்பெனிகளும் இவர்களுடைய பினாமி கம்பெனிகள் தான், ராமச்சந்திரன் கரிகாலன் இவர்கள் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ இட் இஸ் வெரி கிளியர். அப்போ இது ஏதோ ஒரு அதிகாரி மட்டத்தில் மட்டும் நடந்தது கிடையாது. அதற்கு மேல் அமைச்சர் துரைமுருகனுக்கு இதில் என்ன தொடர்பு என்பதெல்லாம் விசாரிக்கப்படணும். ஏன்னா அமைச்சர் துரைமுருகனுக்கோ அதற்கு மேலே இருப்பவர்களுக்கோ இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் அவர்கள் இத்தனை நேரத்தில் இதில் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு அமைச்சர் என்ன பண்ணணும், என்னடா என் துறையில் இவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க, நான் ஒரு அமைச்சர் எவ்வளவு நேர்மையான அமைச்சர், நேர்மை தான் என்னுடைய மறுபெயர் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு இதன் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட எஃப்ஐஆர் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் வருது? முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எவிடன்ஸ் வந்ததுன்னா
என்னடா இப்படி இவ்வளவு பெரிய தொகை நம்ம கஜானாலேருந்து போயிருக்கு, இது முதல்ல எஃப்ஐஆர் போடுன்னு அவரு சொல்லியிருக்கணும். அப்போ இவர்கள் எல்லாம் அதை சொல்லாமல் இந்த ஊழலை பாதுகாக்க நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுதுதான் இவர்களுக்கெல்லாம் இந்த ஊழலில் என்ன தொடர்பு அப்படிங்கிறதே விசாரிக்கப்படணுங்கிற கேள்வி வருது ஓகே உங்களுக்கு. அப்போ இது இந்த இடத்தில் தான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வந்து இப்படி சிக்கிட்டு புரியுது. பட் அளவுக்கு அதிகமான மண்ணை ஒரு இடத்துல இருந்து சுரண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் என்னென்னவா இருக்கு? பல விதமான பிரச்சனைகள். இன்று நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மணலை நீங்க எடுக்கிறது மூலமா அந்த இடத்துல நீங்க பல இடங்கள்ல நிலத்தடி நீர் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ரன் ஆஃப், நீங்க தண்ணீர் வந்து ஓடி போயிடும், உள்ள வந்து இறங்காது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு நிலத்தடி நீர்லேருந்து ஆரம்பித்து தண்ணீர் ஓடி போவதிலிருந்து கடலுக்கு ஓடி போவதிலிருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய ஈவன் ஒரு பாலம் இருந்ததுன்னா கூட அந்த பாலம் கூட அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் புதுசாக கட்டின பாலம் விழுந்தபோது அங்கே இருக்கிற மக்களை தான் சொன்னாங்க, சார் பக்கத்தில் நிறைய மைனிங்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது காரணம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த மண் எடுப்பதனால் விவசாயிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து இதனால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது, தண்ணீர் வந்து எங்களுக்கு நிலத்தடி நீரில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விவசாயிகள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி தான் அதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு போராட்டங்கள் இருந்தும் கூட பாலாறாகட்டும், அந்த காவிரி படுகையாகட்டும், தாமிரபரணி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இன்டிஸ்கிரிமினேட். இது வந்து நீங்கள் 4 லட்சம் யூனிட்டுக்கு பதில் 27 லட்சம் யூனிட் எடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம், 7 மடங்கு எடுத்திருக்கிறாங்க. 7 மடங்கு யார் எடுத்திருக்கிறாங்கன்னா அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணு அரசு கண்ணு முன்னாடி அரசுடைய ஒப்புதலோட கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அப்போ அரசே அதில் அந்த கூட்டு சதியில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்கிறது என்னுடைய. பட் ஆனா மணல் எடுக்கிறதுக்கான ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப சமீப காலத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் வந்துருச்சு, பார்த்துருக்கோம் நம்ம. நிறைய லே அவுட்ஸ் போட்டு விற்கிறாங்க, வீடு கட்டுறது அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த காரணத்துக்காக மணல் தேவை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால இப்படி கொள்ளையடிக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக இது பயன்படுத்தப்படுதா? மணல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு மட்டும் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது. ஓகே, இது பல மாநிலங்களுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் கனிம வள இப்போ ரஃப் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. நாங்கள் திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் எப்படி வந்து ரஃப் ஸ்டோன் கற்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் குவாரிகள். இப்போ பெரும்பாலான இது கேரளாக்கு தான் போகுது சட்டவிரோதமாக. பெர்மிட் வேணும்ல, ஆனா அதுக்கு பெர்மிட் வேணும்ல. இங்க இருந்து நம்ம பார்டர் டு பார்டர் அதெல்லாம் ஈஸியா அடிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் நாளை எப்படி அடிக்கணும்னு வேணா சொல்லி தரேன். அதுல இதுல ஆன்லைன்ல அவங்க வச்சிருக்காங்க, ஆன்லைன் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்லைன் பாஸ்னுடைய ஒரு QR கோடு வச்சிருப்பாங்க. அந்த QR கோடை எங்கேயா ஸ்கேன் பண்ணணும்ல, செக் போஸ்ட்ல ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, வெய் பிரிட்ஜில் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்குப்பா அந்த QR கோடு, அவங்க அதையே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இன்ஃபேக்ட் தென்காசி கலெக்டர் அதை டூப்ளிகேட் பண்ண முடியாத மாதிரி வெய் பிரிட்ஜில் ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொண்டு வந்தார். 13 நாளில் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அது கொண்டு வந்ததுலேருந்து எல்லா வெஹிக்கிளும் கரெக்டாக என்ட்ரி போட வேண்டியதாக போயிடுது, எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் போகுது. நாங்கள் 1 வருஷத்தில் நாங்கள் 2 மாதத்தில் எடுக்கிறது, 1 வருஷத்தில் எடுக்க வேண்டிய குவான்டிட்டி 2 மாதத்துல எடுத்துடுறாங்க ஆக்சுவலாக. அப்போ எல்லாமே 2 மாதத்துலேயே தீர்ந்துருமே, அப்புறம் நாங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மேலே ப்ரெஷர் போட்டு இது எல்லாமே மேலிருந்து தான் நிப்பாட்டப்படுகிறது. அப்போது இந்த அளவிற்கு கொள்ளை நடக்குது. அந்த கூட்டு சதியில் நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம், மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குவாரினாலும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் பொழுது 25 குவாரி தரப்பிலிருந்து 25 குண்டர்கள், அட்வொகேட்ஸை குண்டர்கள் மாதிரி அனுப்பி அவர்கள் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. ஓகே, ஆமா 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 பாத்து. அப்போ அந்த மாதிரி இன்று வந்து ஒரு மாஃபியா ராஜ்யம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த மணலோ இந்த குவாரிகளோ வெறும் சட்டவிரோத வேலைகள் மட்டும் நடக்கின்றன. இந்த சட்டவிரோத வேலையின் மூலம் நம்மளுடைய சட்ட ஒழுங்கே சீர்கெடும் அளவில் இன்னைக்கு மக்களால் வாயை திறக்க முடியல. அவங்க வீடு கிராக் விழுந்திருக்குன்னா அவங்களால வாயை திறந்து பேசக்கூடாது. அந்த கிராமத்தில் போய் அவங்கள அடிப்பாங்க. அப்போ உங்களுடைய கருத்தையே வெளியே சொல்ல முடியாத ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை உண்மையிலேயே திருநெல்வேலி. அப்போ எனக்கு காவல்துறை அவங்க பக்கம் நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த எங்களை தாக்க வரும்போது நான் காவல்துறையிட்ட சொல்றேன், ஏங்க இந்த மாதிரி வயலன்ஸ்ல இருக்கிறாங்க, நீங்க வயலன்ஸ் பண்றாங்க, இவங்களை நீங்க வெளியே அனுப்புங்க அப்படின்னா
வேடிக்கை பார்க்கிறாங்க காவல்துறை. ஸோ இதுல எல்லாரும் எப்படி இன்வால்வ்டா இருக்கிறாங்கிறத கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்தில் தான் மக்கள் எந்த விதமான ஒரு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தவிப்புல தான் இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், பல இடங்கள்ல இந்த மணல்னால பாதிக்கப்படக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஓகே, பட் அந்த ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல சார், கடந்த 4.5 ஆண்டு காலத்துல இவ்வளவு மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த கடந்த 4.5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில மட்டும்தான் நடந்திருக்கா, இல்ல அதிமுக காலகட்டத்தில இருந்தே நடந்து இந்த சமீபத்துல மட்டும் சமீபத்திய இந்த 4.5 ஆண்டு காலத்துல மட்டும் அதிகமா இருக்கா? இல்லை, மணல் கொள்ளை அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2011 உங்களுக்கு தெரியும், அது ஆரம்ப கட்ட காலத்தில் ஆறுமுகசாமின்னு சொல்லி அவர்கள் தான் நிறைய மணல் லீட்டர். அதற்கு பிறகு சேகர் ரெட்டின்னு சொல்லி போன ஆட்சி காலத்தில் சேகர் ரெட்டி இந்த டிமானிட்டைசேஷன் டைம் 34 கோடி ரூபாய் புது நோட்டே பிடிச்சாங்க. மண் அள்ளினதுன்னு சொன்னார். எந்த மண் அள்ளினது, எங்கே மண் அள்ளினாங்க? அப்போது இதெல்லாம் அரசு நீங்கள் இந்த மணல் அள்ளுறதுல நடக்கக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கிறது. 2017 தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹைகோர்ட் பேன் பண்ணாங்க. பேன் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தது நாங்கள் மலையை தோன்ற எம்சாண்டுன்னு சொல்லிட்டு மலையையே காணாமல் போகக்கூடிய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் குவாரியை எடுத்துட்டு அதை அதில் மலையாக காலி பண்ணிட்டு மலையை நீங்கள் திரும்ப கூட கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, கட்டுமானங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் மண் தேவை இல்லையா, கல் தேவையில்லையா? தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவிற்கு எடுப்பதற்காகத்தான் அரசு பர்மிட் கொடுக்குறாங்க. கேள்வி நீங்க பர்மிட் கொடுத்த அளவுக்கு எடுப்பதற்கே கிடையாது. நாம என்ன பேசணும்னா, பர்மிட் கொடுத்ததை விட 5 மடங்கு 6 மடங்கு எடுக்கும் பொழுது யாருக்கு நஷ்டம்? யோசிச்சு பாருங்க. இது முழுக்க முழுக்க பிளாக் எக்கானமி. முழுக்க அரசுக்கு இதில் எந்த வருமானமும் கிடையாது. அரசுடைய சொத்தை கொள்ளையடித்து போகிறார்கள். இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, அதை சுற்றி வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இதெல்லாம் எடுத்து பக்கத்து மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க, மற்ற இடங்களுக்கு கடத்தி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையான அளவிற்கு நம்ம கட்டுமானங்களும் வைக்கணும், அப்போ இதுவும் பண்ணணும். அப்போ பேலன்ஸ்டா மணல் கூட நீங்க லிமிட்டடா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ரெப்ளனிஷ் ஆயிக்கும். இப்போ டெல்டா பகுதிகளில் மணல் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்து ஆறு ஓடும் பொழுது மணல் வரும், அது டெபாசிட் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த அளவோடு எடுக்கணும். அந்த அளவை மீறி எடுக்கும் பொழுது தான் அது பெரிய ஆபத்தாக மாறுகிறது. அப்போ அதை தான் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றவர்கள் எல்லாருமே சொல்லிக் கொண்டு வருவது அதை தான். நம்ம சட்டவிரோத கல்குவாரிகளையும் சட்டவிரோத மணல் எடுப்பதை தான் மிகப்பெரிய அதுதான் கேள்வி கேட்டுட்டு வரும். அப்போ இதை அரசு ஒரு கண்டுகொள்ளாமல் இருப்பது ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு அரசுக்கு என்ன பண்றாங்க, எங்களுக்கு வருமானமே இல்லை, நாங்கள் டாஸ்மாக் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுல மக்களை குடிப்பழக்கத்துக்கு அரசே அடிமையாக்கி கொண்டு. இதை என்ன சொல்றீங்க, வருமானம் இல்லை. எங்க வருமானம் இல்லை? நீங்கள் இங்க ரெகுலேட்டடா ஒழுங்கா பண்ணி இந்த வருமானம்லாம் உங்க அரசுக்கு வந்ததுன்னா ரெகுலேட்டடா நீங்க டாஸ்மாக் ரன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அப்போ நீங்க டாஸ்மாக் மூலமாக ஒரு பக்கம் குடும்பங்களை சீரழிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் குவாரி மூலியமா மாஃபியா ராஜ்யம் நடத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூட கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வீடே கிராக் விழுந்தா கூட வெளியில பேசக்கூடாது. மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் அவங்க போராட்டம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சீரழிவு. இதை புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மலைகளே இருக்காது, இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இல்லை இப்போ இந்த நேரத்தில் நான் அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் நேற்றைக்கு பேசினது எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்ட்டு ஒவ்வொரு கட்சியினரும் சொல்றாங்களோ அது பாசிபிளா இல்லையாங்கிறத தாண்டி அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன். மணல் கொள்ளை அப்படிங்கிறத நாங்கள் தடுத்துருவோம் முற்றிலுமா அப்படிங்கிறது அது பாசிபிளான ஒரு விஷயம் தானா, இல்லை மறுக்கிறாங்களா? அதுக்கான எஃபர்ட் ஒரு கட்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓகே, அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, யார் சேர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கல்குவாரி ஊழல்ல ஆளுங்கட்சி ஒரு மிகப்பெரிய அளவு இன்வால்வ்டா இருக்கிறாங்க. இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய குடும்பமே குவாரி நடத்துது. அவங்களே 5.5 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 28 கோடி ரூபாய் அவர் மீது அபராதம் விதிக்கப்பட்டது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர் தான் இப்பொழுது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அப்போ திமுக வந்து அந்த ஊழல்ல ஊறி இருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ இல்ல அவங்க கூட்டணியிலேயே அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ யாராவது ஒருவர் வாயை திறந்து இந்த சட்டவிரோத கல்குவாரிகளை பற்றி பேசுறாங்களா நீங்க பாத்தீங்கன்னா யாருமே பேசல. காரணம் என்னவென்றால் இவர்கள் எல்லாமும் இந்த கூட்டு சதியில பெரும்பாலும் அங்கே இருக்கிறாங்க குவாரி நபர்களோட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு பாஜக இப்போ நயினார் நாகேந்திரன் அங்கே திருநெல்வேலியில் எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் வாய் திறந்து பேசல. இப்போ உதாரணத்துக்கு இன்பதுரை வந்து ராஜ்யசபா எம்பி, அவர் சொல்றாரு திருநெல்வேலியில் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் ட்வீட் போடுறாரு, இப்பொழுது ஜெயராமனுக்கு தெரிந்திருக்கும் எங்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை, எங்க ஆட்சி காலத்துல உங்களை இப்பெல்லாம் அடிச்சது இல்லை பாருங்க, டிஎம்கே ஆட்சியில் அடிக்கிற அப்படி சொல்லக்கூடியவர் கல்குவாரியை வந்து நீங்கள் கேள்வி கேட்கிறீங்களா? அதற்கு எதிராக நீங்க அதை தானே முக்கியம். அதை வந்து ஸோ இதற்கு காரணம் என்னன்னா இந்த கல்குவாரியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இன்னும் பல கட்சிகளோட நல்ல தொடர்புல இருக்கிறாங்க. இது இப்போ விஜய் கட்சி மாதிரி புதிய கட்சிகள் வரும்போது அவர்கள் அது ஜாக்கிரதையாக இருந்தால்தான் அது அவங்க கட்சியிலையும் வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நபர்களுக்கு இவர்கள் தான் வளம் படைத்தவர்கள், இவங்களுக்கு நாங்கள் டிக்கெட் கொடுக்குறோம், இவங்களை இது பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ திமுக அதாச்சு ஞானதிரவியம் முன்னாடி எம்பி, அவங்க அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் அவங்க குடும்பம் குவாரி நடத்துறாங்க. அவர் வந்து கலெக்டர் ப்ரெஷர் போடுறாரு ஒரு ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, எப்போ குவாரியை திறக்க போறீங்களா இல்லையான்னு ஒரு ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ப்ரெஷர் போடுறாரு. இவ்வளவு குவாரிகள் வந்து சட்டவிரோதமா இயங்குதுன்னு மூடி வச்சிருக்கிறாரு கலெக்டர். அப்போ இந்த மாதிரியாக நீங்க அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பிரைட் பொசிஷன்ல வச்சீங்கன்னா அவர்கள் இப்படி செய்வாங்க. அப்போ இது இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் கட்சியில எந்த மாதிரி நபர்களுக்கு அவர் வந்து டிக்கெட் கொடுக்க போறாரு, யார் இருக்கிறாங்க என்பதெல்லாம் மிக முக்கியமானது. அப்படி உண்மையிலேயே அப்படி நல்ல ஆட்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா தான் அவர்களால் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மணல் விஷயங்களை ஃபைட் பண்ணவே முடியும். ஓகே ஓகே, ஃபைட் பண்றதுக்கே, தடுக்கிறது கிடையாது. தடுக்கிறது இப்போ வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் தடுக்க முடியும், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ திருநெல்வேலியில எதிர்கட்சிகள் குரலை எழுப்புவது கிடையாது. புரியுது. அப்ப நீங்க குரல் எழுப்புவதே வந்து என்ன ஆயிடும்னா கொஞ்ச நாள்ல ஸ்டாப் ஆயிடும். உங்களுக்கு இப்போ உங்க கட்சியிலே அந்த மாதிரி நபர்கள் வந்தாங்க, சேர்ந்தாங்க, அவங்க கண்ட்ரோலுக்கு வராங்க அந்த மாவட்டங்கள்ல அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். அப்போ அதில் கவனமாக இருக்கணும். ஒரு புதுசா வரக்கூடிய கட்சிகள்லாம் அதுல கவனமாக இருந்தால்தான் அதை ஃபைட் பண்ண முடியும், அதை ஸ்டாப் பண்றதுக்கான எஃபர்ட்ஸை எடுக்க முடியும். ஓகே ஓகே, அப்ப நிச்சயமா தேர்தல் நெருங்க இன்னும் இந்த மாதிரி பல ஸ்கேம்ஸ் வெளியே வரும். அதை பத்தி நம்ம நிறைய இன்னும் தெளிவா பேசுவோம். நன்றி.